சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. ஓய்வூதிய திட்டத்தில் ஜாக்டோ ஜியோவின் அடுத்த அதிரடி. 2026இல் புதிய அரசாணை. 10% பங்களிப்பு ரத்து. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஜாக்டோ ஜியோவினை பொறுத்தவரையில் ஓய்வூதியத்தினை மீட்டெடுக்கும் இயக்க நடவடிக்கைகளை இத்தோடு நிறுத்தி வைக்கிறோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுக்கு மாறாக பழைய ஓய்வூதியத்தினை முழுமையாக பெறுவதற்கும் ஏனைய 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான இயக்க நடவடிக்கைகள் தொடரும் எனவும் 3,00,000க்கும் மேற்பட்டுள்ள சத்துணவு பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை மீட்டெடுக்கவும் களத்தில் நிற்போம் என்று ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் மனம் மகிழும் வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை அறிவித்தார். இந்த நடவடிக்கை அடிப்படையில் ஜாக்டோ ஜியோ 6/1/2026 முதல் மேற்கொள்ளவிருந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதே நேரத்தில் முதலமைச்சரின் தமிழ்நாடு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்ட அறிவிப்புக்கு பிறகான சந்திப்பில் அமைச்சர் பெருமக்களிடம் பழைய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து விடுபட அம்சங்களை விரைந்து சீர் செய்து நடைமுறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை ஜாக்டோ ஜியோ சார்பாக வைக்கப்பட்டது. அமைச்சர்கள் முதலமைச்சரிடம் கலந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக உறுதி ஆலோசனை அளித்துள்ளார்கள். ஜாக்டோ ஜியோவினை பொறுத்தவரையில் ஓய்வூதியத்தினை மீட்டெடுக்கும் இயக்க நடவடிக்கைகளை இத்தோடு நிறுத்தி வைக்கிறோம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய முறையில் கொண்டு சென்று அறிவிக்கப்பட்டுள்ள உறுதிப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை 1/1/2026 முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான அரசாணை வெளியிடுவதற்கும் 10% மாதாந்திர பங்களிப்பினை முற்றிலுமாக கைவிடுவதற்கும் பணி ஓய்வு பெறும் வரை பணியாளர்கள் சார்பாக பிடித்தம் செய்யாத பங்களிப்பு தொகையினை பணி ஓய்வின் போது வட்டியுடன் திரும்ப வழங்குவதற்கும் முழு ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலத்தினை 25 ஆண்டுகளாக நிர்ணயம் செய்வதற்கும் ஏனைய 9 அம்ச கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கான இயக்க நடவடிக்கைகளை ஜாக்டோ ஜியோ மேற்கொள்ளும். ஜாக்டோ ஜியோ முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டபடி முதல் வெற்றியை முழு வெற்றியாக மாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியத்திற்கான இந்த வெற்றி என்பது 2017 முதல் கடந்த 9 ஆண்டுகளாக நாம் அனைவரும் நமது ஒற்றுமை என்ற பதாகையின் உயர்த்தி பிடித்து நமக்குள் கருத்து மோதல் பல இருந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு களத்தில் முன்கள போராளிகளாக நின்று சாத்தியமாக்கியுள்ளோம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு என நிறைவேற்றுவோம் என்று ஜாக்டோ ஜியோ பதிவு செய்திருக்கிறது. மேலும் மாநில மையத்தில் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் எடுக்கும் முடிவுகளுக்கு ஜாக்டோ ஜியோ மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஒப்புதல் வழங்கியதற்கும் ஜாக்டோ ஜியோ மாநில மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். போராட்டமே நமது கோரிக்கைகளுக்கான தீர்வு என்பதனை கொண்டு சென்ற இலக்கை நோக்கி நமது பயணத்திற்கு வித்திட்ட ஜாக்டோ ஜியோ மாவட்ட வட்ட பொறுப்பாளர்களுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்று ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசானது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2026 ஜனவரி 1 முதல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான எல்லா சலுகைகளுமே கிடைக்குது. இருந்தாலும் 10% பிடித்தம் அப்படிங்கிறது ஊழியர்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஸோ அதையும் கூடிய விரைவில் மாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.